வெல்கம் டு பிரபவாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மீல் மேக்கர் கிரேவி செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு கப் அளவு மீல் மேக்கர் எடுத்துகிட்டு அதில் தண்ணி, நல்ல சூடான தண்ணியை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊறுற மாதிரி வச்சிடலாம், ஒரு பிளேட்டை போட்டு மூடி. இப்போ இது நல்லா ஊறினதுக்கப்புறம் 2-3 தடவை நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாமல் சுத்தமாக பிழிஞ்சிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இப்போ ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு இதில் சோயா சங்க்ஸை போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த உப்பு காரம்லாம் இறங்குற மாதிரி வறுத்துக்கலாம். இப்போ வறுத்தது போதும். இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அடுத்து இதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, கொஞ்சம் கல்பாசி போட்டுட்டு சோம்பு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா இலை இதையும் போட்டு வதக்கிக்கலாம். அடுத்து இப்போ ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணினது இதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து இப்போ மிளகாய் பொடி 1 டீஸ்பூனு, மல்லிப்பொடி 1 டீஸ்பூனு, கரம் மசாலா 1/2 டீஸ்பூனு இது எல்லாம் சேர்த்து வெங்காயத்தோடு திரும்பவும் வதக்கிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் 2 மீடியம் சைஸ் தக்காளி மிக்ஸி கப்பில் அரைச்சது அதையும் சேர்த்து வதக்கிட்டு இப்போ கொஞ்சம் மிக்ஸி கப்பு கழுவின தண்ணியும் சேர்த்து கலக்கி விட்டுட்டு அடுத்து கெட்டி தயிர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து கலக்கி விட்டுட்டு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டு ஒரு பிளேட்டை போட்டு மூடி 1 நிமிஷத்துக்கு பச்சை வாடை போக இருக்கட்டும். இப்போ கிரேவி பச்சை வாடை போய் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த சமயத்தில் சோயா சங்க்ஸை சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு பிளேட்டை போட்டு மூடி 3-4 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வேகிற மாதிரி வச்சிடலாம். இப்போ சோயா சங்க்ஸ் நல்லா வெந்து கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் கட் பண்ணின கொத்தமல்லி தலையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.